வணக்கம் மக்களே. இன்னைக்கு அமெரிக்கால நடந்துட்டு இருக்கிற போராட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கழுதை தேஞ்சு கட்டெரும்பான கதை எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த கட்டெரும்பே கழுதையான கதை எல்லாத்துக்குமே தெரியுமா? எஸ், அமெரிக்கால இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், நான் தான் இந்த நாட்டுக்கு மன்னர், நான் சொல்றதுதான் எல்லாமே கேட்கணும், எனக்கு கீழே தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தால அந்த நாட்டுல மிகப்பெரிய ப்ரொடெக்ட், அதாவது எப்படி நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டுக்கு ஒரு சின்னதா ஆரம்பிச்ச ஒரு போராட்டம் மிகப்பெரிய அளவுல எழுந்து நின்னுச்சோ, அதே மாதிரி இப்ப அமெரிக்கால ஃபர்ஸ்ட் சின்னதா ஆரம்பிச்ச ஒரு போராட்டம் இப்ப மூல முடுக்கு கிராமம் அத்தனை இடத்துலயும் மிகப்பெரிய போராட்டமா வெடிச்சிருக்கு. எதுக்காக இந்த போராட்டம், இதோட பின்புலங்கள் என்ன, அமெரிக்க அதிபர் சொன்னது சரியா தவறா, இத பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் அமெரிக்காவுல என்ன நடக்குது, இல்ல ஈரானோட போரை பத்தி நம்ம போடுற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அமெரிக்கால எதுக்காக போராட்டம் நடந்தது அப்படின்னா, ஈரான் மேல நடத்தப்பட்ட தாக்குதலால சின்ன சின்ன போராட்டமா நடந்துகிட்டு இருந்தது. ஈரான் மேல நம்ம ஏன் தாக்குதல் நடத்தணும், ஈரானுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், நாம ஒரு பக்கம் இருக்கோம், அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, எதுக்கு இந்த போராட்டம் அப்படின்னு சின்னதா ஆரம்பிச்ச இந்த போராட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிறப்ப அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இது ஒரு அவமரியாதை ஆகிவிட்டது. இதனால அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சின்னதா ஒரு ட்வீட் போட்டாரு. அது ட்வீட்னு சொல்ல முடியாது, சின்னதா அவரோட வலைதளத்துல ஒரு காணொலி வெளியிட்டாரு. தான் ஒரு மன்னராகவும் அவர் தனக்குத்தானே முடிசூடி கொள்வதாகவும் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாம அவர் அந்த ஒரு பிளைட்ல த கிங் அப்படின்னு பேர் பொறிக்கப்பட்ட ஒரு பிளைட்ல ஏறி அவர் மேல இருந்து மக்கள் மேல சாணி அள்ளி வீசுறதாகவும் சாக்கடை கொட்டுற மாதிரி ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாரு. இந்த காணொலி வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற போராட்டம் மிகப்பெரிய போராட்டமா மாறிச்சு. ஃபர்ஸ்ட் நகரங்கள்ல நடந்த போராட்டம், சின்னதா நடந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல கிராமம் முதற்கொண்டு எல்லா மூளை முடுக்கு எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சது. டொனால்ட் ட்ரம்ப் எதுக்கு இந்த மாதிரி பண்றாரு, அப்ப அவர் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் மன்னரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவரு இப்ப நான் அமெரிக்காவுக்கு மன்னர் அப்படிங்கிற முடிசூடி கொண்டு மக்களை வந்து நீங்க எல்லாம் நான் நடந்து வந்தா நீங்க எல்லாம் எனக்கு மண்டிட்டு நிக்கணும், எனக்கு முன்னாடி மண்டிட்டு நிக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வீடியோ எல்லாம் வெளியிட்டு இருந்தாரு. சோ இப்ப இப்படி பண்ற இவரு இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஈரானு கிட்ட இப்ப எப்படி நடந்துட்டு இருக்கிறாரு, ஈரானுக்கு வந்து அரசர்கள் கிடையாது, அங்க வந்து உச்சபட்ச தலைவர்கள் கிடையாது. இப்ப எடுத்திருக்கிற உச்சபட்ச தலைவரை நாங்க வந்து அவரை வந்து அதிகாரியா ஏத்துக்க மாட்டோம், அவர் உச்சபட்ச தலைவராக ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிற அமெரிக்கா இதே மாதிரி தானே எல்லா நாட்டுக்கும் சொல்லும். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் எப்ஸ்டீன் ஃபைல். ரீசெண்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்த எப்ஸ்டீன் ஃபைல், இதுல என்ன இருக்கு அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தாலும் அதுல அவரோட பேர் அதுல இடம் பெற்றிருந்தது. இதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்னதா ஒவ்வொன்றையும் மறைக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் ஈரானோட பிரச்சனை. சரி, இந்த ஈரானோட பிரச்சனையில எல்லாமே மறந்துடுவாங்க, மக்கள் வந்து எப்ஸ்டீன் ஃபைல மறந்துடுவாங்க, அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா தான் எல்லாம், நான் இல்லாட்டி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிற டொனால்ட் ட்ரம்போட அந்த எண்ணத்தை மக்கள் வந்து குழி தோண்டி புதைக்கணும். எங்களுக்கு வந்து இங்க கிங்கெல்லாம் கிடையாது, எங்களுக்கு இங்க வந்து மன்னர்லாம் கிடையாது, மக்களுக்கு சேவை செய்யற ஒரு மனிதன் வேண்டும், மக்களுக்கு சேவை செய்யற ஒரு அரசு அதிகாரி வேண்டும், மக்களுக்கு சேவை செய்யற ஒரு பிரதமர், அதாவது அங்க வந்து அதிபர் வேண்டும், எங்களுக்கு வந்து மக்களுக்கு மட்டும்தான் சேவை செய்யணும், அந்த மாதிரி ஒரு அதிபர் தான் வேணும், அதனால வந்து நீங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் மிக பெருசா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நகரங்கள்ல நடந்த இந்த போராட்டம் இப்ப கிராமங்கள்ல முதற்கொண்டு எல்லா பக்கமும் இது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமா நடந்துகிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத அந்த அரசு, அந்த அதிகாரம் இப்ப ஈரான்ல அவரோட சண்டையை வந்து மிக பெருசுபடுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு சண்டைனால அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பான்னு கேட்டா இல்ல, அதை சுத்தி இருக்கிற நாடுகளுக்கு மட்டும்தான், அதாவது அபுதாபி, கத்தார், துபாய் இவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பான்னு கேட்டா கிடையாது. இதையும் தாண்டி உலக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப இந்த சமயத்துல சின்னதா இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற வீட்டுக்கு கூட சமைக்கிறதுக்கு சரிவர கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. இந்த நிலைமை இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா கிராமங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கேஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து விறகுல கூட எரிச்சுக்குவாங்க. ஆனால் இதே நேரத்துல இதே மாதிரி நிலைமை போய்கிட்டு இருந்தது அப்படின்னா நகரப்புறத்தில் இருக்கும் குடியிருப்புகளுக்கு எப்படி கேஸ் கிடைக்கும், அவர்கள் எப்படி உணவை சமைத்து சாப்பிடுவார்கள். நாம எப்படி 2020 காலகட்டத்துல லாக்டவுன்ல இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு நம்ம போயிருவோம். ஏன்னா லாக்டவுன்ல இருந்தா கூட அப்போதைக்கு கொரோனா காலம், நமக்கு தடையின்றி எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தது, சமாளிச்சிட்டோம். ஆனா இந்த ஒரு லாக்டவுன் ஒரு குரூசியலான லாக்டவுனா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அத்தியாவசிய தேவை எதுவுமே கிடைக்காது. நமக்கு வந்து காய்கறி வேண்டும், இல்ல அரிசி வேணும், இல்ல அதெல்லாம் சமைக்கிறதுக்கு வந்து எரிவாயு வேணும் அப்படின்னா எல்லாமே அந்த ஆயில பேஸ் பண்ணி தான் இருக்கு. நமக்கு வந்து காய்கறி எல்லாம் வரணும் அப்படின்னா எதுல வரும், லாரி இல்ல டெம்போ இது மூலியமா தான் வரும். அதுக்கு எரிவாயு வேண்டும்.
அதெல்லாம் ஒருவேளை வந்துருச்சு, அதை நம்ம சமைக்கணும் அப்படின்னா கிராமத்துல பிரச்சனை கிடையாது. நான் சொல்றது நகரத்துல அவங்க எப்படி சமைப்பாங்க? அங்க ஒரு அடுக்குமாடி கட்டடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது வந்து ஒரு சோர்ஸே கிடையாது. இட்ஸ் நாட் அ பாசிபிள். ஈரான்ல நடக்கிறது கூட ஒரு போர், அது வந்து அணு ஆயுதத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ட்ரம்ப் சொந்த நாட்டுக்குள்ளேயே மக்களால ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குது. இதை ஏன் கட்டுப்படுத்த முடியல? அவங்க மேல சாக்கடை அள்ளி வீசும் அளவுக்கு ஒரு அரசு வந்து போயிட்டு இருக்கா? இந்த நிலைமை இப்படியே நீடிச்சுட்டு இருந்ததுன்னா இன்னும் ஒரு சில மாதத்துல நம்ம ஒரு லாக்டவுனை சந்திக்க கூடும். ஆனால் அந்த லாக்டவுன்ல நம்ம பசி பஞ்சம் பட்டினிக்கு தள்ளப்படுவோம். எப்படி ஈரானை நாங்க கற்காலத்துக்கு தள்ளாம விட மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுதோ, அது ஈரானை மட்டும் கிடையாது, உலக நாடுகளையும் கூட. இப்ப யுஎஸ்ல நடந்துட்டு இருக்கிற போராட்டம் நோ கிங் அப்படிங்கிற போராட்டமும், ஈரான்ல நடந்துட்டு இருக்கிற 3ஆம் உலகப் போருக்கான விதையும், இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. நல்லதை பகிர்ந்து தாய் தந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் மீட்டெடுப்போம். வாழ்க தமிழ்.